அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. எல்லாப் புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே. அவன் நமக்கு வாழ்க்கையையும் வாழ்வதற்கான வழிகளையும் தந்து நம்மை சோதித்து நம்மை உயர்த்த விரும்புகிறான். அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எண்ணற்ற ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஜும்மா நன்னாளில் இங்கே கூடியிருக்கிற உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் பெற்றோர்களுக்கும் சந்ததிகளுக்கும் எல்லாம் வல்ல அல்லாவின் பேரருள் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று துவா செய்கிறேன். நம்முடைய பாவங்களை தவறுகளை மன்னித்து அவனுக்கு பிடித்த நல்லடியார்களாக நம்மை மாற்றுவானாக. நம்மை எல்லா நோய் நொடிகள் துன்பங்கள் கடின நிலைகளிலிருந்து காப்பாற்றுவானாக. اللهم اغفر لنا وارحمنا واهدنا. اللهم اغفر لنا وارحمنا واهدنا. அன்பார்ந்த சகோதரர்களே, மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்று மாறிவிட்ட விஷயம் பொருளாதாரம். பணம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியாத நிலை இன்று உருவாகிவிட்டது. ஒரு காலத்தில் வருமானத்திற்குள் செலவுகளை திட்டமிட்டோம். ஆனால் இன்று வருமானத்தை மீறிய செலவுகள் நம்மை துரத்திக் கொண்டிருக்கின்றன. அந்த சூழலில் என்ன செய்வது என்ற கேள்வியோடு மனிதன் திகைத்து நிற்கிறான். அப்போது தான் கடன் என்ற வழி அவனுக்கு எளிதாகத் தோன்றுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிவிடலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணம் இன்று பலரின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இந்த நிலையில்தான் நாம் யோசிக்க வேண்டும். கடன் என்பது சும்மா எடுத்துக் கொள்ளும் ஒரு விஷயமா, அல்லது மிகப் பெரிய பொறுப்பா? கடனை பற்றி இறைவன் என்ன சொல்கிறான்? அதை பெற்றுக்கொள்ளும் மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அதை கொடுக்கும் மனிதனின் மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? இதைத்தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். கடன் கொடுப்பது, ஒருவர் கஷ்டத்தில் வந்து கேட்கும்போது உதவுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு நன்மையான செயல். மேலும் கடன் வாங்கியவர் தற்காலிகமாக சிரமத்தில் சிக்கி இன்னும் கொஞ்ச நாட்கள் அவகாசம் தாருங்கள் என்று கேட்டால் அவனுக்கு கால அவகாசம் கொடுப்பதும், அவனுடைய நிலை உண்மையாகவே மோசமாக இருந்தால் கடனை மன்னிப்பதும் இறைவனிடத்தில் மிகப்பெரிய நன்மையாக கருதப்படுகிறது. ஒரு மனிதன் மரணத்தின் வாசலில் நிற்கிறான். அவனிடம் கேட்கப்படுகிறது, உன் வாழ்க்கையில் நீ செய்த நல்ல செயல் ஏதாவது இருக்கிறதா என்று. அவன் முதலில் எனக்கு நினைவுக்கு வரவில்லை என்கிறான். மறுபடியும் யோசித்துப் பார்த்து, ஒரே ஒரு விஷயம் செய்திருக்கிறேன். மக்கள் கஷ்டத்தில் என்னிடம் வந்தால் கடன் கொடுப்பேன். திருப்பிக் கொடுக்க முடியாத நிலையில் இருந்தால் மன்னித்து விடுவேன். கொடுக்க முடியும், ஆனால் நேரம் கேட்டால் அவகாசம் கொடுப்பேன் என்று சொல்கிறான். அந்த ஒரு செயலுக்காகவே இறைவன் அவனை மன்னித்து உயர்ந்த சுவர்க்கத்தை வழங்கினான் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடன் அன்பை முறிக்கும் என்பதல்ல உண்மை. சரியான மனநிலையுடன் செய்யப்பட்ட கடன் உதவி அன்பை வளர்க்கும். ஒருவரின் கஷ்டத்தை உணர்ந்து கொடுக்கப்படும் உதவி மனிதர்களுக்கிடையே நம்பிக்கையையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்கும். ஆனால் அதே நேரத்தில் கடனை வாங்கிய மனிதன் மிகுந்த பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும். கடன் என்பது ஒரு சிறிய விஷயம் அல்ல. இறைவன் தன்னுடைய வேதத்தில் மிக நீளமான ஒரு வசனத்தை முழுவதுமாக கடன் பட்டியே கூறியிருக்கிறான். எப்படி கடன் எழுதப்பட வேண்டும், சாட்சிகள் எப்படி இருக்க வேண்டும், கால அவகாசம் எப்படி குறிப்பிட வேண்டும் என்று அனைத்தையும் தெளிவாகச் சொல்லியிருக்கிறான். இதன் மூலம் கடன் என்பது சாதாரண விஷயம் அல்ல என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துகிறான். இன்று நாம் பார்த்தால் கடனை வாங்கியவர் அமைதியாக இருக்கிறார். கொடுத்தவர் தான் மன உளைச்சலில் இருக்கிறார். இதற்கு காரணம், கடனை வாங்கியவர் அதை ஒரு பொறுப்பாக உணராமல் ஒரு வசதியாக பார்க்கத் தொடங்கிவிட்டார். ஆனால் உண்மை என்னவென்றால், கடன் வாங்கிய மனிதன் அந்த நொடியில் இருந்து ஒரு பொறுப்பாளியாக மாறிவிடுகிறான். ஒருவர் இறைவனுக்காக தன் உயிரை கொடுத்தாலும் அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் அவன் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய நிலையில் மரணித்திருந்தால் அந்த கடன் அடைக்கப்படாத வரை அவனுக்கு விடுதலை இல்லை என்று எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. இதன் பாரம் எவ்வளவு கடுமையானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் நபிகள் பெருமானார் தினமும் ஒரு முக்கியமான துவாவை செய்தார்கள். اللهم إني أعوذ بك من المأثم والمغرم. اللهم إني أعوذ بك من المأثم والمغرم. அதாவது, யா அல்லாஹ், பாவத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் என்னை காப்பாற்று என்று. ஏனென்றால் அதிகமான கடன் மனிதனை பொய் பேச வைக்கிறது. கொடுத்த வாக்கை மீற வைக்கிறது. நாளை நாளை என்று தள்ளிப்போக வைக்கிறது. இந்த இரண்டு விஷயங்களும் மனிதனை பாவத்திற்குள் தள்ளிவிடுகின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, கடன் வாங்கும் நேரத்திலேயே மனதில் உறுதி இருக்க வேண்டும். எப்படியாவது இதை திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்கினால் இறைவன் அதற்கான வழியை உருவாக்கித் தருவான். ஆனால் பார்த்துக்கலாம் என்ற அலட்சியத்தோடு வாங்கினால் பணம் வரும், ஆனால் கொடுக்க முடியாத சூழல் உருவாகும். முன்னொரு காலத்தில் ஒரு மனிதன் கடல் வழியாக வியாபாரத்திற்கு சென்றான். அவன் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்க கடன் வாங்கினான்.
இறைவனை மட்டுமே நம்பிக்கையாக வைத்து வாங்கிய அந்த கடனை அவன் காலத்துக்கு சரியாக அடைக்க முயன்றான். சூழல் உதவாத போதும் அவன் எடுத்த முயற்சியை இறைவன் ஏற்றுக்கொண்டு அதிசயமான முறையில் கடனை உரியவரிடம் சேர்த்தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நியத்தும் முயற்சியும் உண்மையானதாக இருந்தால் இறைவன் வழிகளை திறப்பான் என்பதுதான். இன்றைய காலத்தில் நாம் பலரும் தவணை முறையில் வாழ்கிறோம். இது சாதாரணமாகத் தோன்றினாலும் அதற்குள் மறைந்துள்ள ஆபத்தையும் நாம் மறக்கக்கூடாது. உறுதியான மனதோடு தவறான வழிகளுக்கு நான் போக மாட்டேன் என்ற நிலைப்பாடு எடுத்தால் இறைவன் நிச்சயமாக மாற்று வழிகளை நமக்காக உருவாக்குவான். அன்பு சகோதரர்களே, மரணம் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது. இன்று நம்முடன் பேசுகிறவன் நாளை இல்லை என்ற நிலை அடிக்கடி நடக்கிறது. அப்படியானால் கடனோடு மரணம் வந்துவிட்டால் என்ன ஆகும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதனால் தான் முடிந்தவரை கடனை தவிர்க்க வேண்டும். வாங்கியிருந்தால் விரைவாக அடைக்க முயற்சிக்க வேண்டும். அதற்காக இறைவனிடத்தில் தொடர்ந்து துவா செய்ய வேண்டும். اللهم يسر ولا تعسر. اللهم افتح لنا أبواب رحمتك. اللهم يسر ولا تعسر. اللهم افتح لنا أبواب رحمتك. இந்த நல்ல சிந்தனையையும் பொறுப்புணர்வையும் நேர்மையையும் கடனை சரியாக நிறைவேற்றும் மனநிலையையும் உங்களுக்கும் எனக்கும் இந்த சமூகத்திற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் வழங்குவானாக. இந்த பயனுள்ள செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இது போன்ற மேலும் பயனுள்ள இஸ்லாமிய செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.